சத்து வச்ச வார்த்தை இருக்குது. சத்து வச்ச வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்கூன் வச்ச வார்த்தையை இக்னோர் பண்ணிடுறோம். அதனால் இது இக்னோர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கா அப்படிங்கிறது காவாவே தான் இருக்கும். அதனால தான் இது காத்த அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் இது இல்லை, இந்த சத்து இல்லை, வெறும் சுக்கூன் மட்டும் நம்மளுக்கு இருக்குது அந்த வார்த்தையில் அப்படின்னா இந்த இடத்துல இந்த அலீஃபுங்கிறது கேன்சல் ஆகிட்டு கத் அப்படின்னு ஆகும். புரியுதுங்களா? இதுதான் இந்த சுக்கூன் அண்ட் சத்துக்கான வித்தியாசம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மைண்டில் ஏற்றிக்கோங்க. நம்ம குர்ஆன் ஓதும்பொழுது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது இது ரெண்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் மத்து பார்க்கணும். இந்த மத்து அப்படிங்கிறது நீட்டல் குறி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இதுவும் இந்த மத்து அப்படிங்கிறது எந்த ஒரு வார்த்தைக்கு மேலே இந்த மத்து வந்திருந்தாலும் இந்த சிம்பிள் வந்திருந்தாலும் நம்ம அதை நீட்டி தான் ஓதுவோம். அதே சமயம் இந்த கடாஜேர் கடாஜபர் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, இதோட இந்த மத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா மத்துக்காக நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன்.